என்னது, நடிகை அனுஷ்காவுக்கு கல்யாணமாக போகுதா? அதுவும் மாப்பிள்ளை இவரா? இதுதாங்க இப்ப சமூக வலைதளங்கள்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ அனுஷ்கா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். தென்னிந்திய சினிமாவுல அனுஷ்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள், இவங்க நடிக்கிற விதம் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணி இவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுவும் நிறைய லெவல்ல ஒரு பெரிய லெவல்ல ஹிட் கொடுத்திருக்குன்னு கூட சொல்லலாம். குறிப்பா இவங்க அனுஷ்கா அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது கண்டிப்பா அருந்ததி படமா தான் இருக்கும். அந்த அருந்ததி படத்துல அப்படி மிரட்டுன்னு மிரட்டி இருப்பாங்க. அதுவும் டபுள் ரோல்ல வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்துல சினிமாவுக்கு வந்த மாதிரியே இல்லாம ஒரு பெரிய லெவல்ல நடிச்சு கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மிரட்டி இருப்பாங்க. என்னடா இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆரம்ப காலகட்ட சினிமா மாதிரியே இல்லையே, நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட நடிச்ச மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு மிரட்டி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டபுள் ரோல்ல வந்து நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பா அருந்ததி படத்துல அனுஷ்காவை தவிர வேற யாரு நடிச்சிருந்தாலும் கண்டிப்பா செட்டே ஆகியிருக்காது. இவங்களுக்கு மட்டும்தான் அருந்ததி படம் பக்காவா இருக்கும். அந்த கெட்டப், அதாவது ராணி மாதிரி கெட்டப்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ஹைட்டு, அவங்க அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான ஹைட்டா இருந்தாங்க, அந்த உடல் பாகுல இருந்தாங்க. அதனால அருந்ததி கதாபாத்திரத்துக்கு இவங்க மட்டும்தான் செட் ஆவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமாவும் அனுஷ்கா வந்து நிறைய ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கதாபாத்திரங்கள்ல தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. பாகமதியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை சொல்லிட்டே வரலாம். பாகமதி படத்துலயுமே வந்துட்டு மிரட்டி இருப்பாங்க. இப்போ தமிழ் சினிமாவிலையுமே வந்துட்டு சூர்யா, அப்புறம் வந்து விஜய், இவங்க கூட எல்லாம் சோடி சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இந்த இவங்களுக்கான அந்த ஜோடி பொருத்தமுமே கொஞ்சம் நல்ல அளவுல ரீச் கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம். சிங்கம் படமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வேட்டைக்காரன், இந்த மாதிரி படங்கள்ல தமிழ் சினிமாவிலையும் நடிச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து தமிழ் படங்கள் வந்து நிறையவே நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு தமிழ் சினிமாவிலையுமே வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அனுஷ்கா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லயே கொஞ்சம் ஹை லெவலுக்கு போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இவங்களை வந்துட்டு எல்லா ரசிகர்களுமே வந்து ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைப்பாங்க. இவங்களோட செல்ல பேர் வந்து ஸ்வீட்டின்னு கூட சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு மேல அனுஷ்கா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியுமா இருந்துச்சு. குறிப்பா அனுஷ்காவோட ரசிகர்களுக்கு எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி வந்து அனுஷ்கா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அனுஷ்கா உங்களுக்கு எப்போ கல்யாணம், நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க, இதுதான் கேட்டாங்க. அந்த டைம்ல வந்துட்டு பிரபாஸ் கூட வந்து அனுஷ்கா அப்புறம் பிரபாஸ் இவங்க ரெண்டு பேருமே காதல் கிஸ்கிஸ்கள் வந்து நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது அனுஷ்கா வந்து பிரபாஸ் காதலிக்கிறாங்க, ரெண்டு பேருமே தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. குறிப்பா பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பாகுபலி 2 பாகத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பாகுபலிக்கு அதுக்கப்புறமும் நிறைய படங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இதனால வந்து பிரபாஸ் அப்புறம் அனுஷ்கா ரெண்டு பேருமே காதலிச்சுட்டு இருக்காங்க, ஆனா வெளியே சொல்லாம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேருமே தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க நல்ல நண்பர்கள், அதுக்கு மேல கிடையாது அப்படின்றத அவங்க தெளிவாவே சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில வந்து அனுஷ்காவுக்கு அந்த உடல் எடை பிரச்சனைங்கிறது வந்துச்சு. அதுக்கு காரணம் இஞ்சி இடுப்பழகி அப்படின்ற படத்துல நடிக்கிறதுக்காக அனுஷ்கா வந்து உடல் எடையை கூட்டி இருந்தாங்க. அதாவது ஒரு தனக்கு மீறின ஒரு உடல் எடையில வந்துட்டு அந்த படத்துக்காக எஃபர்ட் போட்டு உடல் எடை வந்து பருமனா காட்டியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வெயிட் போட்டுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த படத்துக்காக வெயிட் போட்டாங்க. இந்த படமே ஒரு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். அது மட்டும் இல்லாம குண்டா இருக்க பொண்ணுங்க வந்து எவ்வளவு கஷ்டங்கள் படுறாங்க, அவங்கள வந்து சமூகம் எப்படி பாக்குது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. பட் இந்த படமே ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அனுஷ்கா அப்படின்னாலே கண்டிப்பா ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணி நடிக்கக்கூடியவங்க. அதனால இஞ்சி இடுப்பழகி படத்துக்காக தன்னோட உடல் எடையை கூட்டி இருந்தாங்க. ஆனா இந்த படத்துக்கு வந்து உடல் எடையை கூட்டி இருந்தாலும் இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைச்சதுக்கு அப்புறமா இவங்களால போதுமான அளவுல உடல் எடையை குறைக்க முடியல. இதுக்காக மருத்துவமனைக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, பயிற்சி இருந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே உடல் எடையை குறைக்கிறதுல வந்துட்டு சிக்கல் வந்திருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல உடல் எடையை வந்துட்டு ஷார்ட் டைம்ல வந்து ஏத்திட்டாங்க, ஆனா உடல் எடையை குறைக்கிறதுல வந்துட்டு இவங்களால முடியல. இப்போ அனுஷ்காவுக்கு வந்து 44 வயசு கிட்ட ஆயிடுச்சு. இப்பவுமே எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, எப்பதான்ப்பா நீங்க திருமணம் பண்ணிப்பீங்க அப்படின்றது. ஏன்னா அனுஷ்கா குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறமா படங்கள் நடிக்காம இருந்தாலும் அவங்களுக்கான மவுசு அப்படிதான் இருக்கு. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்துக்கு அனுஷ்கா நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். ராணி கெட்டப்ல ஏதாவது ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பழங்காலத்து ஒரு விஷயத்தை பத்தி எடுத்து எந்த மாதிரி வந்திருந்தா கூட அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை, இவங்களுக்கு பதில் அனுஷ்கா இந்த படத்துல இருந்து நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ராணியா இருக்கட்டும், இளவரசியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம தைரியமான கதாபாத்திரம் எதுவா இருந்தாலும் அனுஷ்காவுக்கு மட்டும்தான் செட் ஆகும், அவங்க மட்டும்தான் நல்லபடியா நடிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அனுஷ்கா வந்து படங்கள் நடிக்காம இருந்தா கூட அவங்களுக்கான ஒரு மார்க்கெட் வந்து இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த அந்த படங்களுக்கு அப்புறமா ஒரு சில படங்கள் நடிக்காம இருந்தாங்க. அப்ப இப்போ வரைக்கும் இப்ப மறுபடி புதுசா ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க. ரீஎன்ட்ரி மீன்ஸ்
அவங்க மறுபடியும் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுல தான் இப்போ வந்து நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன். நான் நிறைய படங்கள் நடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா கதைகள் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து அனுஷ்காவுக்கான படங்கள் வந்து வரவும் இருக்குது. படங்களை நடிச்சுக்கிட்டு தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இப்போ அனுஷ்கா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதுவும் இந்த வருஷத்திலேயே அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே அனுஷ்கா வந்து பிரபாஸ் தான் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காதலுக்கு சிகிஸ்கள்லாம் நிறைய வந்துச்சு. ஆனா அதுக்கெல்லாம் அவங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இப்ப நாங்க நல்ல நண்பர்களா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இப்போ மறுபடியுமே அனுஷ்கா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதுவும் அவங்க ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தொழிலதிபர் வந்துட்டு அவங்களோட குடும்பத்து சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி இருக்கு. இது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லைனா கூட ஆனா இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெலுங்கு சினிமா சைடு வந்து சொல்றாங்க. பட் இது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. அனுஷ்கா சைட்ல இருந்தோ அனுஷ்காவோட குடும்பத்து சைட்ல இருந்தோ இந்த விஷயம் வந்து வெளி வரல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து அனுஷ்காவோ அல்லது அவங்களோட குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வந்து இது உண்மைதான், இவங்க தொழிலதிபர் தான் இவர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது உண்மையா இருக்கும். அது வரைக்கும் இது வதந்தியா கூட இருக்கலாம். பட் இப்போ வந்து என்னன்னா அனுஷ்கா வந்து ரொம்ப நாள் திருமணம் பண்ணிக்காமலே இருந்தாங்க. 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்ற தகவல் வந்து அவரோட ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமா இருக்குன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது அதிகாரப்பூர்வ உண்மை இல்லை அப்படின்னா கூட ரசிகர்கள் வந்துட்டு எது எப்படி இருந்தாலும் அனுஷ்கா வந்து திருமணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷம் தான், அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுமே வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் வந்து அனுஷ்காவுக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து இப்போ அதிகமான படங்கள் நடிக்கட்டா கூட அவங்களுக்கான ஒரு பவுஸ் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. சோ தொடர்ந்து சினிமாவில நீண்ட காலங்கள்ல நடிச்சுட்டு இருக்கக்கூடிய அனுஷ்கா வந்து வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்க, திருமணம் அப்படின்றதுல அடியெடுத்து வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இது அனுஷ்காவோட குடும்பத்தினர் சொல்லக்கூடிய முடிவு வச்சுதான் இது உண்மையா இல்ல வதந்தியா அப்படிங்கிறது தெரிய வரும். சோ கல்யாணம் நடக்க போகுதா இல்ல இதுவும் வதந்தியா அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும்.